ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஹினியா விலாக்ஸ். நல்லா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த சால்ட்டை அந்த காலிஃப்ளவரில் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட மாவு ஐட்டம்ஸில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். இது கூட ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னா அந்த மசாலாலாம் இதுக்கு முன்னாடி போட்டோம்னா அதெல்லாம் நல்லா காலிஃப்ளவர் கூட பைண்ட் ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அந்த அரிசி மாவு ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் கடலை மாவு ஆட் பண்ணியிருந்தேன், பட் கடலை மாவு ஆட் பண்ணதை வீடியோ எடுக்கலை. இது கூட கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிடலாம். 1/2 hour to 1 hour நல்லா ஊற வச்சுட்டா அந்த காலிஃப்ளவரில் நல்லா மசாலாலாம் இறங்கிரும். இப்போ 1/2 hour அப்புறம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதை இப்போ நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.